விக்கிர ஆராதனையில பார்த்தீங்கன்னா, விக்கிரம் ஒண்ணு இருக்கு. பூசாரி ஒண்ணு இருப்பார். பூசாரி என்ன சொல்லுவாரு, வாரவங்ககிட்டயெல்லாம், "ஆ ஆ ஆ ஆத்தா உள்ள இருக்கிறாங்க. சாமி இருக்குது. கடவுள் இருக்கு. முருகன் இருக்காரு. நீங்க அவர நம்புங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும்." அப்படின்னு பூசாரி என்ன செய்வாரு, வார ஜனங்களோட அன்பா பேசி, அழகா பேசி, அமைதியா பேசி, அவர் என்ன செய்வாரு, அந்த மக்களை பூரா சாமி பக்கம் திருப்பி, அந்த சாமிய உயர்வாய் பேசி, அதன் மூலியமா அவர் வாழ்வார். அதனால ஒரு கூட்டம் பெருகும். அந்த பூசாரி சரியில்லைன்னா, வந்தவங்கலாம் வெறுத்து வெறுத்து பேசினாலோ, அல்லது வந்தவங்கள கண்டுக்கிறாம இருந்தாலோ, "எப்படியோ போயா" அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில போய் உட்கார்ந்திருந்தாருன்னா, அந்த கோயில்ல கூட்டம் இருக்காது, வளராது, சாமி சரியா நிக்காது. அதுபோல தான் கிறிஸ்தவத்துக்குள்ள பூசாரி அந்த விக்கிரம் என்றது ஆம்பளையா கருதப்படுறது. போதகர். அவர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், அவர் போதகராக இருந்தாலும், அவர் விக்கிர மாதிரி தான். அவர் பாட்டுக்கு நிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு. அவ்வளவுதான் செய்வார். ஆனா, மக்களை ஒன்றிணைக்கிறது, வாரவங்களை வரவேற்கிறது, அன்பு செலுத்துறது, அந்த குடும்ப தலைவி பாஸ்டர் அம்மா கிட்ட தான் இருக்குது. அந்த பாஸ்டர் அம்மா எவ்வளவு அன்பு, அக்கறையோட ஜனங்களை அணுகுறார்களோ, அந்த அளவுக்கு அந்த சபை வளரும். அவர்களுடைய வாழ்க்கையும் உயரும். நேத்து நேரம் பைபிளோட வந்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்க பார்க்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள அன்னை தெரசாவை பார்க்கிறோம். அன்னை தெரசா ஒரு வயசு பொண்ணா தான் வந்தது. ஊழியத்துக்கு ஒரு வாஞ்சையோட வந்தது. எப்படியாச்சும் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்னு வந்தது. அதுக்காக அநேக பாடுகளை பட்டது. ஆனா இறந்தும் போனது. இப்ப என்ன சொல்றாங்க? ஆ எ அந்த அன்னை தெரசா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அன்னை. அத ம இயேசுடைய தாயார் மரியாளை போல என்று உலகம் மதிக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மாளுடைய விடாத அன்பு. இயேசுவுடைய அன்பு அந்த அம்மா மூலியமா பார்த்ததுனால தான், இன்னைக்கு அந்த அம்மாளை தெய்வமா கொண்டாடுகிறாங்க. அப்படி இல்லாம நம்ம சிடுசிடுன்னு பேசியிருந்தா, அந்த அம்மா ஊழியமும் வளர்ந்திருக்காது. அந்த அம்மாளுக்கு அந்த பேரு புகழ் கிடைச்சிருக்காது. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவத்துக்குள்ள ஊழியத்துல முதல் இருக்கிறது அம்மா தான். பாஸ்டர் அம்மா தான். பாஸ்டர் அம்மா எங்க தெளிவா இருக்கிறாங்களோ, எங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்களோ, எங்க இயேசுவுக்குள்ள விடாப்பிடியா நம்பிக்கையோடு செபிக்கிறார்களோ, அந்த சபை வளரும். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அது காட்டுல இருந்தாலும் சரி, மேட்டுல இருந்தாலும் சரி, நரிக்குற ஊழியமா இருந்தாலும் சரி, படிச்சவங்க ஊழியமா இருந்தாலும் சரி, எங்க விசுவாசத்துல அந்த அம்மா சரியா இருக்குதோ, அந்த ஊழியம் வளரும்.